5 நாள் எத்தனை தெரியல. நான் ஆபீஸ்ல ஒரு மேனேஜர். 5 நாள் 8 இப்ப மார்னிங் சார். குட் மார்னிங். டேக் யுவர் சீட். நான் சீட்லாம் ஆடுறது இல்ல. சீட்ல வாட் டு யூ மீன்? இல்ல வேணாங்க. என்னங்க வாட் டு யூ மீன்? ஐ சே வாட் டு யூ மீன்? அட வாட் டு யூ மீன் வேணாயா. பொரிச்ச மீன் தான் கொண்டாந்து சாப்பிடுவோம். பொரிச்ச மீன். தம்பிக்கு வந்து இங்கிலீஷ் தெரியல. பரவாயில்ல விட்டுருவோம். ஆமா உங்க பேர் என்னது? என்ன பார்த்தா என் பேரை கேட்டீங்க? நான் யாரு? நான் யாரு? யாரியா? நான் யாரு? எனக்கு என்ன தெரியும்? நான் தான் தஞ்சோம்பகர் தண்டபாணி. ஹலோ தண்டபாணி, how are you? ஆமா என்ன சாப்பிடுறீங்க? கோபியோ மைலோவோ ஓவல்டின் ஹாலிக்ஸ் என்ன சாப்பிடுறீங்க? எதா இருந்தாலும் ஓகே. எதனா ஓகே. ஐஸ் கோசம் சத்து. எனக்கு கஞ்சப்பையில இருப்பான் போல இருக்கு. ஆமா உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு ஒரு வேலை வேணும் சார். வேலை தானே? நோ ப்ராப்ளம். என்ன வேலை வேணும்? மேனேஜர் வேலை. மேனேஜரா? இருங்க யோசிக்கிறேன். கிடையாது. ஏன் சார்? நானே இங்க மேனேஜர். அப்புறம் உனக்கு எப்படி மேனேஜர்? சார் பரவாயில்ல. அது வேணா அசிஸ்டன்ட் மேனேஜர். அப்பா நீங்க எது வரைக்கும் படிச்சிருக்கீங்க? நான் நிறைய படிச்சிருக்கேன். 3ஆம் கிளாஸ் வரைக்கும் படிச்சேன். 3ஆம் கிளாஸா? 3ஆம் கிளாஸ் படிச்சவங்க அசிஸ்டன்ட் மேனேஜர் வேலை கிடையாது. ஏன் சார்? நான் இங்க 2ஆம் கிளாஸ் வரைக்கும் தான் படிச்சிருக்கேன். நான் நினைச்சேன் நான் நிறைய இடத்துல வேலை செஞ்சிருக்கேன். எடுத்து விடுங்க அப்படியே. முதல்ல ஒரு இடத்துல கேரேஜ் சுத்தம் பண்ற வேலை. பியூட்டிஃபுல். அங்க நோ ஸ்மோக்கிங் போர்ட் போட்டுருந்தான். இருக்காத பின்ன. சிகரெட் பிடிக்கிறதே விட்டுட்டேன். ஓல்லாம தியாக சுடர். அதுக்கு பதிலா சுருட்டு பிடிக்க ஆரம்பிச்சேன். பாவி மனுஷா. ஒரு நாளைக்கு ஒரு சுருட்டு அப்படி தூக்கி போட்டு ரவக்குன்னு பிடிச்சு ஒரு நெருப்பு எடுத்து பத்த வச்சேன். சுருட்டு பத்தி இருக்குமே? இல்ல கேரேஜ் பத்திக்கிச்சு. அப்புறம் என்ன ஆச்சு? அப்புறம் ஃபயர் இன்ஜின் போன் பண்ணேன். ஃபயர் இன்ஜின் கூட வரல சார். ஏன் வரல? ஏன்னா நான் பத்த வச்சதே ஃபயர் இன்ஜின் பண்ற கேரேஜ் தானே. பாவி. அப்புறம் ஆச்சு? அப்புறம் அதை விட்டுட்டு வேற ஒரு இடத்துல வீடு கட்டுற வேலைக்கு போனேன். அந்த முதலாளி சரியான கஞ்சா பை. கஞ்சா உங்கள மாதிரியே வேலை இல்ல உங்கள மாதிரி இல்ல. சரி. வீட்டை சிக்கனமா கட்டி கொடுக்க சொன்னா. நானும் அந்த மாதிரி சிக்கனமா கட்டி அவனை கூப்பிட்டு காட்டினேன். இருக்காத பின்ன. அந்த வீட்டுக்கு நான் ஒரே ஒரு கதவு தான் வச்சிருந்தேன். பெஸ்ட். அவன் பார்த்தான் வெரி குட். அந்த வீட்டுக்கு நான் ஒரே ஒரு ஜன்னல் தான் போட்டிருந்தேன். நல்லது. அவன் பார்த்தான் வெரி குட். அந்த வீட்டுக்கு நான் ஒரே ஒரு ஒரே ஒரு பைப் தான் போட்டிருந்தேன். அவன் பார்த்தான் வெரி குட். அந்த வீட்டுக்கு நான் ஒரே ஒரு தூடு தான் கொடுத்திருந்தேன். பார்த்துட்டு வெரி குட் சொல்லிருப்பானே. இல்ல அவன் வெரி குட் சொல்றதுக்குள்ள வீடு இடிஞ்சு விழுந்து அவன் செத்து போயிட்டான். சந்தோஷத்து மாதிரி இடிச்சு பூமிக்குள்ள போயிருவேன். அப்புறம் என்ன ஆச்சு? அப்புறம் இனிமே வேலை செய்ய தோத்து வராதுன்னு சொல்லிட்டு கொள்ளையடிக்க போனேன். கொள்ளையடிக்க ஒரு தெய்வ தொழில், புனித தொழில். ஒரு நாள் நடுராத்திரி செவர்கடியாரம் மணி அடிக்குது. ஐயோ. டாங் டாங் மணி 6:45. என்ன ஏன் நடுராத்திரிங்கிற மணி 6:45? ஆமா. எவன்கிட்ட காது குத்துற? பூனை ஊழ விடுது. எலி மோப்பம் பிடிக்குது. ஆமா நாய் எங்க போச்சு? அது பல்லு வளர்க்கிட்டு அதான் வாட தூக்குது. நான் மெதுவா ஒரு வீட்டுக்குள்ள நுழைஞ்சு நேரா மேல் மாடிக்கு போனேன். ஆமா மேல் மாடிக்கு எதுக்கு போனேன்? ஏன்னா எங்க அம்மா சாவி கொத்து அங்கதான் வச்சிருப்பாங்க. சாவி கொத்து அவங்க அம்மா அங்க வச்சிருந்தாங்களா? அப்புறம் நீ திருட போனது எங்க வீட்டுல மூஞ்சி திருட்டு மூஞ்சி அப்படியே. சரி சாவி கொத்தை எடுத்துட்டு இறங்கி வந்து இரும்பு பெட்டியை திறந்தியா? இரும்பு பெட்டி காலியா இருந்துச்சு சார். ஏன் காலியா இருந்தது? ஏன்னா எனக்கு முன்னாடி அதுல இருந்ததெல்லாம் எங்க அப்பா வந்து அடிச்சுட்டு போயிட்டாரு. புள்ளையும் திருட அப்பனும் திருட உருட்டா மாதிரிதான். அப்புறம் ஆச்சு? எங்க அப்பா இப்ப ஜெயில இருக்காரு சார். ஆமா ஜெயில இருக்காரா? ஏன் ஜெயிலுக்கு போனாரு? இந்த திருட நகையெல்லாம் விற்க போகும்போது மாட்டிக்கிட்டாரு சார். ஆமா அவர் எப்படி திருட போனது போலீஸ்க்கு எப்படி தெரிஞ்சது? அது வேற ஒண்ணும் இல்ல. பாஜக கடையும் போலீஸ் ஸ்டேஷன் பக்கமா இருந்துச்சா? இவர் பாஜக கடையில் நடக்கிறது போலீஸ் ஸ்டேஷன். ஐயோ அவளை அப்படி பிடிச்சி உள்ள வச்சுட்டான். சரி உன் கதை கேட்க ரொம்ப பாவமா இருக்கு. அப்ப வேலை கொடுங்க சார். வேலை உடனே வேலை கேட்டுருவீங்களா? புத்திய காட்டுருவீங்களா? சரி இருந்தாலும் பரவாயில்ல. யூ ஆர் அப்பாயிண்டட். தேங்காயோவா? என்ன அது? நன்றி சொன்னீங்க. நன்றி தமிழ்ல சொல்லிருக்கலாமே. ஒரே ஒரு கேள்வி கேட்கலாம். நோ ப்ராப்ளம். இரும்பு பெட்டி எல்லாம் எங்க சார் வச்சிருக்கீங்க? இரும்பு பெட்டி தானே கேட்டீங்க? எல்லாம் பின்னாடி வச்சிருக்கா. இரும்பு பெட்டியா? எதுக்கு இரும்பு பெட்டி கேட்டீங்க? இல்ல இரும்பு பெட்டி வேணா அப்புறமா பாத்துக்கிறேன். சரி இப்போதைக்கு வேலை கொடுங்க. வேலையா? சார் எப்ப சார் வேலைக்கு சேரலாம்? வேலை இருங்க. எதுக்கு என் மேனேஜர் கேட்டு வந்துடுறேன். மேனேஜர் கேட்டு சொல்றியா? அப்ப நீ யாரியா? நான் இந்த ஆபீஸ்ல பியூன். போய் ஒரு பியூன் கிட்ட பேசிட்டு இருந்தேன்.